This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட்டு 299 இல்லைங்களா? 299. நேற்று பாருங்கள், நமக்கு டெய்லியும் பார்த்தா ஏதோ ஒரு நம்பரில் போயிடுது இல்லைங்களா? நான் வந்து டபுள்ஸ் வரும்னு நான் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன். பட் 2 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 29 நம்ம எடுத்துட்டோம். பட் 2 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பட் பாருங்கள், அப்படியே 99 கொண்டு வந்து வச்சுட்டான் இல்லைங்களா? நான் அந்த 646 நான் மெம்பர்ஷிப்பில் இதை கொடுக்காத காரணம், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேயே டியரில் அடிச்சிட்டான் இல்லைங்களா? காலையில் 1 மணி ஷோவில் டியரில் 646. ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பேட்டர்ன் வரப்போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நம்ம வந்து மெம்பர்ஷிப்புக்கு இதெல்லாம் வந்து கொடுக்காம சும்மா இதை மட்டும் மார்க் பண்ணி கொடுத்து விட்டேன். ஸோ 2 நம்பர் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். ஏன்னா அது ஒரு லைன் வந்துச்சு, இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. பட் பார்த்தா எதுக்குமே நமக்கு வந்து யூஸ் இல்லாமல் ஏசி பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? ஒரு பிசி பாஸ் இருந்தால் கூட எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும். எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒரு லைன் பெஸ்ட்டான லைன் இருக்குது, கவனமாக கவனிங்க எண்டு வரைக்கும். சூப்பர் தேங்க்ஸில் அமௌண்ட் நிறைய பேர் போட்டுக்கிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் எங்கள் சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நேற்று நான் வின்னிங்கே கொடுக்கல, அதுக்கு நேற்று நிறைய பேர் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வீடியோ கவனமாக கவனிங்க. இப்போது இந்த லைனை கவனமாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. அப்போ தான் அது எந்த பேட்டர்னில் வந்துட்டுருக்கு. ஸோ நானே மிஸ் பண்ணி கொடுத்தா கூட நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ கவனமாக கவனிங்க, ஓகேவா? ஸோ இப்போது இந்த லைனை கவனிங்க. இப்போது ஒரு 1 வீக் முன்னாடி நமக்கு வந்து 596 நம்பர் அடித்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 596 நம்பர் அடித்தான். இப்போ நான் நம்ம ரவுண்ட் பண்ணுறது கவனிங்க. 596 இங்கே பாருங்கள், இந்த 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 0க்கு 5, 4க்கு 9, 7. இங்கே 597 கணக்கு, நமக்கு 596 ரிசல்ட் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி கணக்கு வந்துடும். ஸோ அடுத்தது பாருங்கள், என்னங்க இருக்குது, 465 இருக்குது இல்லைங்களா? ஸோ 465க்கு நமக்கு என்ன அடிச்சாங்க? 794 அடித்தாங்க. 794 அடித்தாங்க. 794னா இந்த 6 நம்ம எப்பவுமே என்னங்க பண்ணுவோம், 9ல் கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? இந்த 4க்கு 4. அப்போ இதுலேயும் நம்ம ஆல்மோஸ்ட் என்னது 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது என்னங்க இருக்குது, 882 இருக்குங்க. நமக்கு அடுத்த என்ன ரிசல்ட் அடித்தா தெரியுங்களா? 885 அடித்தாங்க. 885 அடித்தாங்க. அப்போது இதில் பாருங்கள், 1 நம்பர் பாஸ் ஆச்சு, 2 நம்பர் பாஸ் ஆச்சு, அப்படியே பாஸ் ஆகி அதே பிளேஸ்க்கு 888 வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அடுத்த நாள் பாருங்களேன், அடுத்த நாள் வந்துட்டு 885க்கு அப்புறம் நமக்கு 844 அடித்தாங்க. 844 இங்கே என்னங்க இருக்குது, 784. ஸோ 844 இங்கேயும் பாருங்கள் 2 நம்பர் ஆல்மோஸ்ட் பாஸ் இல்லைங்களா? ஸோ அப்படியே பாருங்கள் லைன் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் என்னங்க அடிச்சிருக்கான், நமக்கு அடிச்ச நம்பர் 791ங்க. நமக்கு என்ன அடித்தான், 791 அடித்தாங்க. இங்கே என்னங்க இருக்குது, 466ங்க. இங்கே பாருங்கள், 466 பார்த்தீங்களா? 9க்கு 4, 1க்கு 6 இல்லைங்களா? அப்போது அதே மாதிரி இதுலேயும் பவரில் 2 நம்பர் பாஸ் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா, நம்பர் பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்படியே மேலே வாங்களேன். அப்படியே மேலே வந்தீங்கன்னா இப்போது இங்கே கவனிங்க. அப்போது எஸ்டர்டே பிஃபோர் என்னங்க அடித்தான், அதாவது முந்தானத்து என்னங்க அடித்தான், 184 அடித்தாங்க இல்லைங்களா? நம்ம 148 கொடுத்தோம்ல, அந்த அன்னைக்கு அடித்த பாருங்கள், 184 ரிசல்ட் அடித்தான். இங்கே என்னங்க இருக்குது, 893 இருக்குங்க. ஸோ நீங்கள் 893, இங்கே 84, இப்போ 8 ஏ போலில், பி போலில் 4 பாஸ் இல்லைங்களா? 84 பாஸ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் என்ன ஆகுது, 2 நம்பர் நமக்கு பாஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ இதுலேயுமே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நேற்றுங்க நம்பர் அடித்தான், 299 தாங்க அடித்தான் இல்லைங்களா? நம்ம 229 கொடுத்துட்டோம், 299 அடித்தாங்க. பாருங்கள் இந்த லைன் பாருங்கள், 249 அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, 249 என்னங்க, 2 4க்கு 9 9 2 9 9 அடித்தான். இங்கே என்னங்க இருக்குது, 249 இல்லைங்களா? ஸோ பார்த்தீங்களா, அப்படியே பாஸ் ஆகிட்டே வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எதுவுமே 3 நம்பர் பாஸ் ஆகலை. புரியுதுங்களா? ஆனால் நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு லைனை ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 2 நம்பரை கொண்டு வந்து வச்சு பவர் பண்ணி கடைசி என்ன பண்ணுவோம், அப்படியே கொண்டு வந்து வச்சுருவோம் 3 நம்பர் சொன்னால் பார்த்தீங்களா? ஸோ இங்கேயுமே நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கேயுமே என்னங்க இருக்குது, 249 தாங்க இருக்குது. அப்போ ஃபுல் நம்பர் என்னங்க, 299 தான் ஃபுல் நம்பர். 299 ஃபுல்லாக வந்தால் மட்டும்தான் ஒரு லைனை முடிப்பான், ஓகேங்களா? இந்த மாதிரி லைன் வரப்போ அப்போ 249 தான் வந்திருக்கு. அப்போது 249 தான் வந்திருக்கு 299க்கு. அப்போ இன்றைக்கு ஒரு சான்ஸ் இல்லைங்களா? இப்படி எடுப்போமா, 068 இல்லை 860 கணக்கில் வருதுன்னு பாருங்கள், 860
068 என் கணக்கில் 68 வருதுங்க. 68 0 ஓகேங்களா. அதே மாதிரி 1 0 அதே மாதிரி 1 3 இதுக்கெல்லாம் சான்ஸ் அதிகங்க. ஸோ இந்த மாதிரி 068 ஒரு ஆக்சுவலி நம்ம 620 ரிசல்ட் எப்படி தான் கொடுத்தோம் இல்லையா, அப்படியே எடுத்து வச்சு கொடுத்தோம். அதே மாதிரி 068 680 அப்படியே எடுத்து வைக்க சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இந்த லைன் நம்ம கேர்லெஸ் விட முடியாதுங்க. ஸோ இப்போ இதே பாக்ஸ் கூட இன்னொரு பாக்ஸ் போட போகிறேன். இப்போ அதையும் கவனிங்க. அதுவும் அந்த லைன் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுலேயும் இப்படி இந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ கவனமாக கவனிங்க. இப்போ பாருங்கள், நாம் வந்து ரெட் லைனில் பார்த்துட்டு வந்தோம்ல, அது கூடவே ஒரு ப்ளூ லைன் போட்டிருக்கேன். இப்போ இதில் எப்படி லைன் வருதுன்னு கொஞ்சம் கவனமாக கவனிங்க முக்கியமாக. ஸோ இதில் இந்த ப்ளூ பாக்ஸில் இப்போ இந்த 3 நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இப்போ என்னங்க இருக்குது, 659 இருக்குது இல்லைங்களா. நமக்கு இந்த அன்னைக்கு ரிசல்ட் வந்து ஆக்சுவலி நமக்கு அடிக்கும்போது 794 அடித்தாங்க. 794ங்க. ஓகேங்களா. அப்போது 69 இங்கே இருக்குது, நமக்கு இங்கே 79 இருக்குங்க. அவ்வளோதாங்க இதில் மேட்ச் ஆகுது. வேறு எதுவுமே மேட்ச் ஆகலை. ஒரே ஒரு நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. அவ்வளோதான் மேட்ச் ஆகுது இதில். ஸோ 4க்கு 9 6க்கு, ஸோ 4க்கு 9 6க்கு 9ன்னு வச்சு பார்த்தாலும் ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகுது. இப்போ அடுத்த நாள் பார்ப்போம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 885ங்க. இதில் என்னங்க இருக்குது பாருங்கள், நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டு 885. இங்கே என்னங்க இருக்குது 820ங்க. பாருங்கள். இப்போ இதில் என்ன ஆச்சு, அப்போ இதில் நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பவர் பண்ணியிருக்கு. இப்போ 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் பாஸ் ஆச்சு, இப்போ 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது வாங்க. அடுத்தது என்னங்க இருக்குது 847ங்க. இப்போ 847க்கு நம்ம என்னங்க அடித்தோம், நமக்கு 844ங்க. பார்த்தீங்களா. அப்படி மறுபடியும் என்ன இருக்குது, 2 நம்பர் பாருங்கள், 2 நம்பர் என்ன இருக்குது இல்லைங்களா பாஸ் இருக்குது. 844க்கு 847 இல்லைங்களா. 844 847. ஸோ ஏபி இதில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது வாங்க. அடுத்து நமக்கு என்னங்க அடித்தான் 791 அடித்தாங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அப்படி அப்படியே அதே இடத்துல வந்து உட்காருது பார்த்தீங்களா. 791 இங்கே என்னங்க இருக்குது கவனிங்க, இங்கே என்னங்க இருக்குது 641ங்க. ஸோ 791 641ங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள் 91 41 இல்லைங்களா. அப்படியே பவரில் 2 நம்பருமே பிசி பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. அப்படியே இந்த லைன் வந்துகிட்டே இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே ப்ளூ பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததுக்கு முந்தானத்து என்னங்க ரிசல்ட் அடித்தான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. முந்தானத்து என்னங்க ரிசல்ட் அடித்தான் 184 அடித்தாங்க. 184ங்க. இந்த பாக்ஸில் பாருங்கள், இந்த ப்ளூ பாக்ஸ் என்னங்க இருக்குது பாருங்கள் 3 9 இல்லைங்களா. அப்போது 84 184 8க்கு 3 4க்கு 9 இல்லைங்களா. ஸோ இதுலேயுமே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குங்க. ஸோ இப்படியே பாஸ் ஆகிட்டே வந்துச்சுங்க. வந்துட்டு நேற்று என்ன ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் என்னங்க இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள் 294 இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம எடுத்தோம்னாலும் நமக்கு என்னங்க வருது, நேற்று ரிசல்ட்டு 294 இங்கே இருக்குது, 299 நேற்று ரிசல்ட் இல்லைங்களா. இங்கேயுமே நேற்று 3 நம்பர் உட்காந்துருச்சுங்க இல்லைங்களா, ப்ராப்பராக உட்காந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லைனில் நமக்கு பார்த்து என்னங்க வருது, அப்போ இன்றைக்கி இங்கே என்னங்க வருது பாருங்கள், என்னங்க இருக்குங்க பாருங்கள் பாருங்கள் தெரியுதா 602 தாங்க இருக்குது. ஸோ 602 எழுதிக்கலாமா. ஸோ 602 தாங்க இருக்குது. திருப்பி பார்த்தா என்னங்க 206ங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த லைனில் இப்படி இந்த ரெட் லைன் வந்து எடுத்து பார்க்கும்போது 068 608 இருக்குது. இங்கே அதே எழுதிக்கலாம். 068 608 இருக்குது இல்லைங்களா. இப்படி பார்க்கும்போது 602 206 இருக்குங்க. ஸோ ஒரு எப்படி பார்த்தாலுமே இந்த 6 0 காமனாக வருது, நோட் பண்ணிங்களா. ஸோ இந்த 6 0 ஒரு வேளை பவரில் வச்சா கூட என்ன வைக்கலாம் 1 0 1 5 0 1 51 65 56 இல்லைங்களா. இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகங்க. 6 0 வரதுக்கு பாசிபிள் அதிகங்க. ஓகேங்களா. அதையும் எப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு லைன் இருக்குங்க, அதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்கள் லைனில் வருது, உங்களோட கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதாவது 602 206 860 068 இல்லை 608 ஓகேங்களா. இந்த மாதிரி உங்கள் லைனில் வருதான்னு பாருங்கள், உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். என்னோடய கணக்கு கம்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு லைன் இருக்குது, அதையும் பார்த்துட்டு நான் வீடியோ முடிச்சுக்கலாம். நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த சார்ட்டை கவனமாக கவனிங்க. இந்த லைனையும் கொஞ்சம் பாருங்கள். இப்போது முந்தானத்து அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் அடிச்சா தெரியுங்களா. நமக்கு 794 அடிச்சா இல்லைங்களா, 791 அடிச்சா இல்லைங்களா. இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் பாருங்கள் 791க்கு 91 என்னங்க இருக்குது 691 எடுத்துக்கலாமா. ஸோ இப்படி பார்த்தா 691 நம்ம எடுத்துக்கலாமா. அப்போது 41 91 இல்லைங்களா. 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா.
இப்போ அடுத்தது வாங்க 184 அடிச்சாங்க. 184 அடிச்சாங்க. 184னா இங்க என்னங்க இருக்கு? 468ங்க. இங்க பாருங்க அப்படியே 468க்கு பாருங்க 1க்கு பவர் இல்லைங்களா 6, இல்லைங்களா 8க்கு 8, 4க்கு 4 அப்படியே 3 நம்பருமே பாஸ் ஆயிருக்குங்க. அப்போது அடுத்த நாள் பாருங்கள் நேற்று என்னங்க அடித்தான் 244 அடித்தாங்க. சாரி 299 அடித்தாங்க. 299. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டு பாருங்கள் ஓகேவா. இந்த பொசிஷனில் பாருங்கள், லெஃப்ட் இந்த ஆங்கிளில் பாருங்கள் ஓகேவா. ஸோ நமக்கு பார்க்கும்போது 244 தாங்க இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கே என்னங்க நேற்று அடித்தோம் பாருங்கள் 299, 244 இங்கே இருக்குங்க. அப்படியே பவர் பண்ணி ஃபுல் நம்பர் வச்சுருங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே என்னங்க லைன் வருது, இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், கவனிச்சிங்களா? 255 இல்லை 552 பாருங்கள். 255, 552 இது தாங்க இருக்குது. இது தாங்க இந்த லைனில் வருது ஓகேங்களா. நம்ம காமனாக பார்க்கும்போது இந்த 5 சைபர் எல்லா இடத்துலையும் வருதுங்க. என்ன எப்படி சொல்கிறது, 5 சைபர் எல்லா இடத்துலையுமே வருது. அதேமாதிரி 6 1 வருது, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் கணக்கில் இந்த லைன் வருதானும் பாருங்கள் ஓகே. கம்பேர் பண்ணி பாருங்கள். நானும் என்னோடய பர்சனல் கலெக்ஷனை வச்சு கம்பேர் பண்ணி நான் டெய்லி நம்பர் கொடுப்பேன், இம்பார்ட்டன்ஸ் நம்பரு. ஸோ 255 அப்படி இல்லைனா 502க்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. 502 இல்லைங்களா ஒரு வாய்ப்பு இருக்குது. 552, 507க்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கம்பேர் பண்ணி நான் நம்பர் கொடுத்துட்றேன். இப்போ இதில் வந்து ஒரு 6 நம்பர் கொடுத்துருங்க. அதே மாதிரி 608 வந்து நான் பாக்ஸாக கொடுத்துட்டேன். பாக்ஸ் ட்ரை பண்ண முடியாதவங்க 608 ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க ஓகேவா. ஏபிபிசிஎஸ்சி 68 86, 56 65, 14 41 ஓகேங்களா. இல்லை இம்பார்ட்டண்ட்டே பர்சனல் கால்குலேஷன் வந்துச்சு, அதையும் கொடுத்துட்டேன். ஏ போர்டில் 6 சைபர், பி போர்டில் 5 சைபர், சி போர்டில் 2 7 கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வருதுன்னு பார்த்து கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 நம்பர் ஆட் பண்ண போகிறேன், ஒரு 4D நம்பரும் தரப்போகிறேன். இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டு 1 மணிக்கு மேலே செக் பண்ணி பாருங்கள் சரியா.